வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வுகளை துவங்குவோம். அன்பர்களே, வாழ்க வளமுடன். முதல் நிகழ்வாக உடல் தளர்த்துதல் என்று சொல்லக்கூடிய ஓய்வு பயிற்சி. நேற்று நாம் அதற்கான சில விளக்கங்களை கொடுத்திருந்தோம். நம் உடலிலும் மனதிலும் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை உடலில் உள்ள ரசாயன மாற்றங்கள். இந்த ரசாயன மாற்றங்களை எல்லாம் சீர் செய்து ஒரு ஆழ்ந்த தெய்வீகமான அமைதியான மனோநிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய சக்தி இந்த ஓய்வு பயிற்சிக்கு உண்டு. எனவே அன்பர்கள், நீங்க வீட்டில் இருந்தா கீழே விரிப்பு போட்டு படுத்த நிலையில் படுத்துக்கலாம். இல்லை வெளியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க அமர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய இருப்பிடத்தை பொறுத்து இந்த 20 நிமிடத்தை உடலையும் மனதையும் தளர்வுபடுத்தி ஒரு தெய்வீகமான மனோநிலைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அதற்கு தயாராகி அந்த நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் முன்னரே சொன்னது போல ஒரு 20 நிமிடம் இந்த பயிற்சி இருக்கும். 20 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்க எழுந்துச்சுக்கணும். கொஞ்சம் அவேர்னஸோட கூட வாங்க. வீட்டில் யாராவது இருந்தால் சொல்லி வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷத்துல நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னை எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லாட்டி தியானம் மிஸ் ஆயிரும். அதுக்காகத்தான் சொல்றோம். உடல் தளர்த்தல் துவங்குவோம். ஜீவகாந்த சக்திய எல்லா செல்களுக்கும் செலுத்தி நிறைவு செய்ய போறோம். அதற்கு உடலை தளர்ச்சியா வச்சுக்கணும். ரிலாக்ஸ் யுவர் மைண்ட், ரிலாக்ஸ் யுவர் பாடி. உடல் முழுவதும் தளர விட்டு கொண்டீங்க. உடல் முழுவதும் தளர விட்டு கொண்டீங்க. மனதையும் தளர விட்டு கொண்டீங்க. இப்போ மனத்தால 2 பாதங்களையும் நினைத்து கொள்ளுங்க. உங்க பாதங்கள்ல நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவையெல்லாம் நிரம்பி இருக்கிறது. காந்த ஓட்டமும் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது. இதனால 2 பாதங்களுக்கும் நல்ல வலு வரும். அங்க இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி அணு அடுக்கு சீரடையும். உங்க பாதங்கள் போதிய வலு பெற்று விட்டன. ரிலாக்ஸ். 2 பாதங்களையும் அப்படியே தளர விடுங்க. அங்கேயே மனதை நினைச்சு தளர விடுங்க. இப்போ 2 பாதங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்க. இப்ப மனதை பாதங்களுக்கு மேலாக முழங்கால் வரையில உள்ள கால்களில் செலுத்துங்க. 2 கால்களையும் நினைக்கிறீங்க. இங்க வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம்
இவைகளெல்லாம் நல்ல முறையில அமைந்து இயங்குகின்றன. கால்கள் ரெண்டையும் போதிய வலு பெறுகின்றன. இப்பொழுது இந்த கால்கள்ல உள்ள எல்லா செல்களும் அணு அடுக்கு ஒழுங்காக செய்யப்பட்டன, ஆரோக்கியமாக அமைந்து விட்டது. கால்களுக்கு ஓய்வு கொடுங்க. இரண்டு கால்களும் போதிய ஓய்வு பெற்றுவிட்டன. இப்பொழுது மனதை முழங்கால வச்சுக்கங்க. ரெண்டு முழங்காலையும் மனம் நினைக்கணும். மனதின் மூலமாக காந்த ஆற்றலை முழங்காலுக்கு செலுத்துகிறீர்கள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். முழங்காலுக்கு ஓய்வு கொடுங்க. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் இவைகளெல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. முழங்காலில் உள்ள செல்கள் எல்லாம் நல்ல ஆற்றல் பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன. போதிய ஆற்றல் பெற்றுவிட்டது ரெண்டு முழங்காலும். இப்போ அப்படியே ஓய்வு கொடுத்து அங்கேயே மனதை செலுத்துங்க. முழங்கால் ரெண்டும் போதிய வலு பெற்றுவிட்டன. இப்பொழுது உங்கள் மனம் தொடைகளுக்கு கொண்டு வாருங்க. ரெண்டு தொடைகள் மீதும் அங்க உள்ள சதைகள் மீதும் மனம் செலுத்துங்க. ரிலாக்ஸ். நல்ல ஓய்வு எடுக்கணும், நல்ல தளர விடுங்க. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே போதிய அளவில் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லா அணு அடுக்குகளையும் சீர்மை பெற்று நலமாக இயங்குகின்றன. போதிய வலு பெற்றுவிட்டன கால் தொடையில உள்ள சதைகளும் தொடையும். இப்போ ஓய்வு. ரெண்டு தொடைகளுக்கும் ஓய்வு. இப்பொழுது மனதை மேல தூக்கிக் கொள்ளுங்க. அப்டாமன், வயிறுக்கு கீழ்ப்பக்கமாக உள்ள எல்லா உறுப்புகள் மீதும் மனம் செலுத்துங்க. உடலை தளர விடுங்க. எல்லா உறுப்புகளும் அப்டாமன் என்ற வயிற்றினுடைய அடிபாகம் முழுவதிலும் உங்களுடைய காந்த ஆற்றலை செலுத்துறீங்க மனதின் மூலமாக. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் இந்த ஓட்டங்கள் எல்லாம் நன்றாக அமைந்து எல்லா செல்களும் சீரமைக்கப்படுகின்றன. போதிய வலு பெறுகின்றீர்கள் எல்லா உறுப்புகளையும். அப்படியே ஓய்வு கொடுங்க. ஓய்வு. இப்பொழுது மனதை வயிற்றில் செலுத்தணும். இரைப்பை, குடல் இவைகளெல்லாம் மனதால போதிய காந்த ஆற்றலை செலுத்துகிறீர்கள். அந்த உறுப்புகளை எல்லாம் உணர்றீங்க. வயிற்றிலையும் வயிற்றுக்குள்ளாக உள்ள எல்லா உறுப்புகளிலையும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லா செல்களும் சீரமைக்கப்பட்டன. போதிய வலு பெற்று விட்டீர்கள். இப்போ ஓய்வு கொடுங்க. வயிற்றில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பூரண ஓய்வு. இப்போ உங்க நினைவை மார்புக்கு கொண்டு வரணும். மார்புக்குள்ளாக
இருதயம், ஈரல் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் உங்க நினைவை செலுத்தி காந்த ஆற்றலை பாய்ச்சுகின்றீர்கள். நன்றாக உணர முடிகிறது. காந்த ஆற்றல் அங்கே எல்லாம் உங்களுடைய மன செலுத்துவதனால ஏற்படக்கூடிய தெளிவு இப்போ உரசல் போல உணர்றீங்க, ஒரு உணர்வாக. இருதயம், ஈரல் மற்ற இடங்களுக்கெல்லாம் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் நன்றாக அமைந்து இயங்குகின்றன. அந்த மார்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பலம் பெறுகின்றன, நலம் பெறுகின்றன. அப்படியே ஓய்வு கொடுங்க. மார்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு. இப்போ உங்க மனத்தால தோள்பட்டையில இருந்து விரல்கள் வரையில கையில 2 கைகளுக்கும் உங்கள் மனதால காந்த ஆற்றலை செலுத்துங்கள். நன்றாக உணர்வு தெரியும். ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லா செல்களும் ஊக்கத்தில் புதுப்பிக்கப்பட்டன, நலமடைகின்றன. எல்லா செல்களும் அணு அடுக்குகள் சீரமைக்கப்பட்டன. கைகளுக்கு போதிய பலம் வந்துவிட்டது. இப்போ ஓய்வு, ஓய்வு. இப்பொழுது உங்கள் மனதை கழுத்திலே செலுத்த வேண்டும். கழுத்து சதைகள், நரம்புகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது மனத்தின் மூலமாக காந்த ஆற்றலை செலுத்துகிறீர்கள். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் நிரம்ப நன்றாக இருக்கின்றன. எல்லா உறுப்புகளும், எல்லா செல்களும் நன்றாக இயக்க அமைப்பு பெற்று ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன, பலம் பெறுகின்றன. ஒவ்வொரு செல்லும் நல்ல ஊக்கம் பெற்று இப்போ இயங்க ஆரம்பித்து விட்டன. அப்படியே ஓய்வு விடுங்க. ஓய்வு. இப்ப மனதை தலைக்கு கொண்டு வரணும். தலை முழுவதும் மனதில் உள்ள ஜீவகாந்த சக்தியை அப்படியே செலுத்துங்க. தலை முழுவதும் காந்த ஆற்றலை நீங்கள் மனத்தால பரவிடுறீங்க. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே தலை முழுவதிலும் எல்லா உறுப்புகளிலும் பரவி நிரம்பி அமைந்து இயங்குகின்றன. எல்லா செல்களும் ஊக்கமும் ஆக்கமும் பெற்று நன்றாக இயங்குகின்றன. மூளையிலுடைய செல்கள் எல்லாம் வளம் பெறுகின்றன, நலம் பெறுகின்றன. மூளையினுடைய இயக்கம் இன்று முதல் கொண்டு ஒரு புதுமைப்படுத்தப்பட்டுள்ளது. நல்ல நினைவாற்றலும் சிந்திக்கும் திறமையும் இனிமே அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் மூளையில. காந்த ஆற்றல் ஒவ்வொரு அணுவையும் செல்லையும் மிகவும் நலம் பெறச் செய்து ஊக்கமளிக்கின்றது. போதிய வலு பெற்றுவிட்டீர்கள். தலையிலேயும் தலையில் உள்ள எல்லா உறுப்புகளிலையும். இப்ப ஓய்வு கொடுங்க. ஓய்வு.
தலை முழுவதிலும் தலையில உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் முழு ஓய்வு கொடுத்து விட்டீங்க. போதிய பலம் பெற்று எல்லாமே நலமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. தலைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. இப்ப கழுத்துக்கு வாங்க. கழுத்துக்கு ஓய்வு. இப்ப தோள்பட்டையில இருந்து விரல்கள் வரையில நினைந்து ஓய்வு கொடுங்க. நல்ல ஓய்வு. எல்லா செல்களும் ஓய்வு பெற்று விட்டன. இப்பொழுது மார்புக்கு வந்து ஓய்வு கொடுங்க. தொடைகளை நினைந்து இப்போ ஓய்வு கொடுங்க. முழங்காலுக்கு ஓய்வு. ரெண்டு கால்களுக்கும் சதைகளுக்கும் ஓய்வு. பாதங்கள் ரெண்டுக்கும் 10 விரல்களுக்கும் ஓய்வு. உடல் முழுவதும் ஓய்வுல இருக்கிறது. இப்போ நல்ல ஓய்வு. எல்லா செல்களும் ஓய்வு பெற்று விட்டன. உங்களுக்கு தூக்கம் வருகிறது. ஆரோக்கியமான தூக்கம் இது. இந்த தூக்கம் மனவளம், உடல் வளம் எல்லாம் அளிக்க வல்லது. இப்ப தூங்க ஆரம்பிக்கிறீங்க. தூக்கம் சிறிது சிறிதாக வந்து கொண்டே இருக்கிறது. தூக்கம் வருகிறது. தூங்கிட்டீங்க. ஐந்து நிமிடங்கள் அசைவற்று தூங்கலாம். நல்ல தூக்கம். நல்ல தூக்கம். ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கம். தூங்கிட்டீங்க. தூங்கிட்டீங்க.
நல்ல ஆரோக்கியமாக தூங்கிவிட்டீங்க. உடல் நலம் பெற்றுவிட்டது. மனம் அமைதியும் நிறைவும் பெற்றுவிட்டது. உடல் நலமும் மன அமைதியும் மன நிறைவும் பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள். இன்று முதல் கொண்டு எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சியும் உடல் நலமும் உங்களிடம் நிரந்தரமாக தங்கி உங்கள் வாழ்வுக்கு நலம் விளைவிக்கட்டும். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கீங்க, அமைதியோடு இருக்கீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் தொழில்களும் உங்கள் குடும்பமும் நாளுக்கு நாள் மேம்பாடடைந்து சிறப்பாக வாழ்வீர்கள். இப்பொழுது நீங்க எழுந்திருக்க போறீங்க. உடல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இவைகளெல்லாம் நன்றாக இப்போ இயங்குகின்றன. எல்லா உறுப்புகளும் இயங்க தயாராக இருக்கின்றன. மெதுவாக கைகளை அசைக்கவும், விரல்களை அசைத்து பாருங்க. விரல்களை அசைக்கணும். கால் மெதுவாக ஆட்டி கால் விரல்களை அசைச்சு பாருங்க. கால்கள் ரெண்டையும் ஒரு புறமாக இப்படியும் அப்படியும் அசையுங்க. உடல் நலமாக இருக்கிறது, மனம் நிறைவாக இருக்கிறது. இப்பொழுது எழுந்திருக்க தயாராக இருக்கீங்க. மெதுவாக வலக்கை திருப்பி கொண்டு வந்து இடக்கை ஊன்றி அப்படியே எழுந்துங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படியே தியானத்திற்குள்ள செல்ல இருக்கிறோம். நண்பர்கள் அனைவரும் தியான நிலையில அமர்ந்து கொள்ளுங்க. முதுகுத்தண்டு நேராக இருப்பதை உறுதி செய்து கொள்ளும். இந்த உடல் ஒரு கல் சிலை போல அசைவற்று இருப்பதை கவனிக்கின்றோம். ஆழ்ந்த அமைதியை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இருதய தியானம் ஏற்ற இருக்கின்றோம். நாம் இப்போது தெய்வீக ஆசியை வேண்டிப் பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாயிடமும்
என்னுடைய ஆன்மீக குருவிடமும் அனைத்து ஆன்மீக குருமார்களிடமும் அனைத்து தெய்வீக குருமார்களிடமும் அனைத்து ஞானிகளிடமும் தெய்வீக தேவதைகளிடமும் ஆன்மீக உதவியாளர்களிடமும் மற்றும் மேன்மையானவர்கள் அனைவரிடமும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக வழிநடத்துதலுக்காகவும் தெய்வீக உதவி மற்றும் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களது தெய்வீக அன்புக்காகவும் உங்களது இனிமைக்காகவும் உங்களது ஆன்மீக ஒளிக்காகவும் தெய்வீக ஒருங்கிணைப்பு மற்றும் தெய்வீக ஆசிகளுக்கும் நன்றி. முழு நம்பிக்கையுடன் நாக்கை மேலெண்ணத்தோடு இணையுங்கள். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இனிமையான, மென்மையான மற்றும் அன்பான அந்த அற்புத உணர்வை மீண்டும் அனுபவித்துப் பாருங்கள். நீங்கள் புன்னகை செய்கிறீர்கள். நீங்கள் அன்பாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மிக மென்மையாக மற்றும் அன்போடு உங்கள் இருதய மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். அன்பும் இனிமையும் நிறைந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திடம் கூறுங்கள். மென்மையாக மற்றும் அன்போடு உங்கள் இருதயத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். உங்கள் இருதய மையம் அன்பின் இருப்பிடம். பதில் உணர்வுக்கு காத்திருங்கள். அன்பையும் ஆனந்தத்தையும் உணருங்கள். மற்றொரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். ஆனந்தமான இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் அனுபவியுங்கள். உங்கள் இருதய மையம் அன்பு, சந்தோஷம் மற்றும் தெய்வீக ஆனந்தத்தை பிரதிபலிப்பதை உணர முடிகிறதா? இந்த உணர்வு அற்புதமானது. உங்கள் சகஸ்ர மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். உங்கள் சகஸ்ர மையம் தெய்வீக அன்பின் இருப்பிடம். அன்பான வார்த்தைகளை இந்த தெய்வீக அன்பின் இருப்பிடத்திடம் கூறுங்கள். அன்போடு மென்மையாக உங்கள் சகஸ்ர மையத்தை நோக்கி புன்னகை செய்யுங்கள். பதில் உணர்வுக்கு காத்திருங்கள். உங்கள் சகஸ்ர மையம் தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக இனிமையை வெளிப்படுத்துவதை உணர முடிகிறதா? நாம் இப்போது பூமியை அன்பு, கருணையினால் ஆசீர்வதிக்கப் போகிறோம். மிக மென்மையாக உங்கள் இருதயத்தை உங்கள் இடது கையால் தொடவும். உங்கள் கைகளை நெஞ்சு அளவுக்கு உயர்த்தி உள்ளங்கை வெளிப்புறம் பார்க்கும்படி வைக்கவும். உங்கள் முன் பூமி ஒரு சிறு பந்து அளவு இருப்பதாக கற்பனை செய்யவும். உங்கள் இருதயத்தில் உணர்வை வைத்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். கடவுளே,
என்னை உங்களது சமாதானத்தின் கருவியாக்குங்கள். உங்களை தெய்வீக சமாதானத்தின் பாதையாக அனுமதியுங்கள். உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். பூமியை சமாதானத்தால் ஆசீர்வதிக்கவும். உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். இந்த அமைதியை பூமியை நோக்கி ஒளிரச் செய்யுங்கள். உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள் மற்றும் இதை உங்கள் முன் உள்ள பூமியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் வெறுப்புள்ளதோ அங்கெல்லாம் நான் அன்பை விதைக்கிறேன். உங்களுக்குள் அன்பை உணருங்கள். உங்களுக்குள்ளாக அமைதியை உணருங்கள். உங்களுக்குள் இனிமையை உணருங்கள். உங்களை தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக இனிமையின் பாதையாக அனுமதியுங்கள். ரோஜா நிற ஒளி உங்கள் இருதயத்தில் இருந்து கைகள் வழியாக பூமிக்கு ஒளிர்ந்து செல்வதாக கற்பனை செய்யவும். பூமி முழுவதையும், எல்லா மனிதர்களையும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் அன்பு மற்றும் இனிமையோடு ஆசீர்வதிக்கவும். எங்கெல்லாம் காயங்கள் உள்ளதோ அவை மன்னிக்கப்படட்டும். உங்களை ஆறுதல் மற்றும் தெய்வீக சமாதானத்தின் பாதையாக அனுமதியுங்கள். புரிந்து கொள்ளும் தன்மை, நல்லிணக்கம், சமாதானம் ஆகியவை நிலவட்டும் என்று பூமியை ஆசீர்வதிக்கவும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை உண்டாகட்டும். சந்தேகம் உள்ள இடத்தில் உறுதி ஏற்படட்டும். உங்களை தெய்வீக நம்பிக்கை மற்றும் தெய்வீக உறுதியின் பாதையாக அனுமதியுங்கள். பூமி முழுவதையும் நம்பிக்கை மற்றும் உறுதியால் ஆசீர்வதிக்கவும். கடினமான சூழ்நிலையில் இருக்கும் மக்களை அவர்கள் தெய்வீக வலிமை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கவும். மௌனமாக அவர்களிடம் உங்களால் முடியும் என்று கூறுங்கள். நீங்கள் நம்பிக்கை, உறுதி, தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக வலிமையால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இருள் உள்ள இடத்தில் ஒளி ஏற்படட்டும். கவலை உள்ள இடத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். உங்களை தெய்வீக ஒளி மற்றும் தெய்வீக சந்தோஷத்தின் பாதையாக அனுமதியுங்கள். பூமி முழுவதையும் ஒளி மற்றும் சந்தோஷத்தால் ஆசீர்வதிக்கவும். குறிப்பாக கவலையோடு இருக்கும் மக்கள், மனசோர்வோடு இருக்கும் மக்கள், வலியோடு இருக்கும் மக்களை ஆசீர்வதிக்கவும். அவர்களை தெய்வீக ஒளியாலும் தெய்வீக வலிமையாலும் ஆசீர்வதிக்கவும். எல்லோருக்கும் ஆசிகள். உங்கள் சகஸ்ரத்தில் உணர்வை வைத்து உங்கள் முன் சிறு உலகம் இருப்பதாக கற்பனை செய்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். கடவுளின் இருதயத்திலிருந்து இந்த பூமி முழுவதும் அன்பினாலும் கருணையினாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களை தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக கருணையின் பாதையாக அனுமதியுங்கள். உங்கள் முன் உள்ள சிறிய உலகிற்கு உங்கள் கைகளிலிருந்து பொன்னிற ஒளி ஒளிர்ந்து செல்வதாக கற்பனை செய்யவும். பூமியை அன்பு, கருணை, நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக சமாதானத்தால் ஆசீர்வதிக்கவும்.
இந்த பூமி முழுவதும் அதிக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் தெய்வீக சந்தோஷத்தை உணருங்கள். உங்களை தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தின் பாதையாக அனுமதியுங்கள் மற்றும் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பூமி முழுவதுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். புரிந்து கொள்ளும் தன்மையினாலும் நல்லிணக்கம், தெய்வீக சமாதானம், நல்லெண்ணம் மற்றும் நல்லதை செய்யும் பண்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லோருக்கும் ஆசிகள். உங்கள் இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் ஒரே சமயத்தில் உணர்வை வைக்கவும். ஆழ்ந்த சுவாசம் செய்யவும். உங்கள் உடல் முழுவதிலும் உணர்வை வைத்து மெதுவாக வெளிசுவாசம் செய்யவும். மறுபடியும் உங்கள் இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் உணர்வை வைக்கவும். மெதுவாகவும் ஆழமாகவும் உட்சுவாசம் செய்யவும். சுவாசத்தை நிறுத்தவும். உங்கள் உடல் முழுவதிலும் உணர்வை வைத்து மெதுவாக வெளிசுவாசம் செய்யவும். உங்கள் உடல் முழுவதும் தெய்வீக அன்பினாலும் தெய்வீக ஆனந்தத்தினாலும் நிரம்பியுள்ளதை உணர முடிகிறதா? உங்கள் முன் சிறு பூமி இருப்பதாக கற்பனை செய்து இருதயம் மற்றும் சகஸ்ரத்தில் உணர்வை வைத்து மௌனமாக என்னை பின்தொடர்ந்து கூறுங்கள். கடவுளின் இருதயத்திலிருந்து எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீக அன்பு மற்றும் கருணையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கருணையை உணருங்கள். தெய்வீக ஆனந்தத்தை உணருங்கள். தெய்வீக இனிமையை உணருங்கள். இதை முழு உலகத்துடனும் எல்லா மனிதர்களுடனும் அனைத்து ஜீவராசிகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுளின் இருதயத்திலிருந்து பூமி முழுவதும் எல்லா மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீக அன்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதமளிக்கும் தன்மையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒருங்கிணையும் தன்மையினால், பகிர்ந்து கொள்ளும் பண்பினால், அககுணமளிக்கும் தன்மையினால், உள் அழகினால், தெய்வீக ஆனந்தத்தினால், எல்லாவற்றுடனும் ஒருங்கிணையும் தெய்வீக பண்பினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கைகளை மெதுவாக உங்கள் மடியின் மீது வைக்கவும். உங்கள் சகஸ்ரத்தின் மீது ஒரு பொன்னிற ஜோதியை கற்பனை செய்யுங்கள். இந்த பொன்னிற ஜோதியின் தன்மையை உணருங்கள். அன்பு, சமாதானம் மற்றும் தெய்வீக ஆனந்தம் இந்த பொன்னிற ஜோதியிலிருந்து ஒளிர்வதை உணரவும். தெய்வீக இனிமையை உணருங்கள். தெய்வீக சந்தோஷத்தை உணருங்கள். மென்மையாக, அன்போடு, மௌனமாக ஓம் மந்திரத்தை ஜபிக்கவும். 2 ஓம் மந்திரங்களுக்கு நடுவில் உள்ள இடைவெளி மற்றும் பேரமைதியில் உணர்வை வைக்கவும். பேரமைதியிலும் பொன்னிற ஒளியிலும் உணர்வை வைத்து மௌனமாக ஓம் மந்திரத்தை ஜபிக்கவும்.
மென்மையாக அன்போடு ஸ்தூல உடலுக்கு இப்போது திரும்பவும். நாம் இப்போது அதிகப்படியான சக்தியை விடுவிக்கப் போகிறோம். மெதுவாக மென்மையாக உங்கள் விரல்களை அசையுங்கள். கைகளை நெஞ்சு அளவிற்கு உயர்த்தி உள்ளங்கை வெளியே பார்க்கும்படி வைக்கவும். உங்கள் முன் ஒரு சிறு பூமியை கற்பனை செய்யவும். மௌனமாக கூறுங்கள், இந்த பூமி முழுவதும் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பூமி முழுவதும் எல்லா மனிதர்களும், அனைத்து ஜீவராசிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானம், நல்லிணக்கம், முன்னேற்றம், ஆன்மீகம் மற்றும் வளமை எல்லோருக்கும் உண்டாகட்டும். உங்கள் நாட்டை தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கவும். முன்னேற்றம், ஆன்மீகம், அமைதி மற்றும் செழுமை பெற ஆசீர்வதிக்கவும். உங்கள் நகரம் அமைதி, ஒழுங்கு, ஆன்மீகம், தெய்வீக அன்பு மற்றும் வளமை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கவும். உங்கள் அன்புக்குரியவர்களை ஆசீர்வதிக்கவும். உங்கள் உறவினர்களை ஆசீர்வதிக்கவும். உங்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களை தெய்வீக அன்பு, கருணை, இனிமை மற்றும் அதிக பாசத்தால் ஆசீர்வதிக்கவும். எல்லோருக்கும் ஆசிகள். உங்கள் கரங்களை மென்மையாக கீழே வைக்கவும். அதிகப்படியான சக்தியை பூமி தாயை வாழ்த்துவதன் மூலம் விடுவிக்கப் போகிறோம். உங்கள் பாதங்களிலும் முதுகுத்தண்டின் அடிபாகத்திலும் கவனத்தை வைக்கவும். பொன்னிற ஒளி பூமிக்குள் கீழே 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 ஏறத்தாழ 3 மீட்டர் அல்லது 10 அடி ஆழத்திற்கு செல்வதாக கற்பனை செய்யவும். பூமி தாய் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு மற்றும் தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பூமி தாய்க்கு ஆசிகள்.
பூமித்தாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். பூமித்தாய் புத்துயிர் பெறட்டும். அன்பான பூமித்தாய்க்கு ஆசிகள். எல்லாம் வல்ல இறைவா, உங்களது மிகவும் மேன்மையான ஆசிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய்க்கு உங்களது தெய்வீக ஆனந்தம் மற்றும் உங்களது மதிப்பிட முடியாத ஆசிகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். என்னுடைய ஆன்மீக குருவிற்கும் எல்லா ஆன்மீக குருமார்களுக்கும், அனைத்து ஞானிகளுக்கும், குணப்படுத்தும் தேவதைகளுக்கும், ஆன்மீக உதவியாளர்களுக்கும், குறிப்பாக அன்பு தேவதைக்கும் மற்றும் மேன்மையானவர்கள் அனைவருக்கும் மேலான இந்த ஆசிகளை வழங்கியதற்கு நன்றி. அன்பு மற்றும் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை தேய்த்து கண்களில் ஒற்றி முகம் முழுவதும் வருடி கைகளை நன்கு மேலே உயர்த்தி ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு 2 நிமிட இடைவேளை. உங்களுடைய உடல் தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த உடல் தேவைகளை நிறைவு செய்துட்டு தற்சோதனை நோட்டோடு நாம் இங்கே அமர்ந்து கொள்ளலாம். எழுத தெரியாதவர்கள் நீங்க அப்படியே அமர்ந்துக்கலாம். வாழ்க வளமுடன். தண்ணி வேணா குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கை கால்களை நல்லா தளர்வுபடுத்தி அமர்ந்துக்கோங்க. உடல் கழிவு ஏதாவது வெளியேற்றணும்னா போயிட்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இப்பொழுது தற்சோதனை நிகழ்வு. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிறது தான் சரியான ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம் என்பதே அதுல வெற்றி தான். நாம வந்ததிலிருந்து வேதாத்திரியத்துல தொடர்ந்து இருக்கிறோம் என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில ஒரு சாதனையாக நான் பார்க்கிறேன். ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான அன்பர்கள் வந்துட்டும் போயிட்டு இருக்கிற இடமாக இந்த வேதாத்திரியம், ஆன்மீகமே அப்படித்தான். அதுல ஒரு விஷயத்தை பிடித்து நிற்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நீங்க மன்றத்துல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா தெரியும். அந்த விதத்துல உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு நாம செயல்பாட்டுக்குள்ள போகணும். இந்த தற்சோதனை ஏன் செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய பழக்கங்கள் இருக்கு. அந்த பழக்கங்கள் தவறாகவும் இருக்கு, அது நமக்கு நல்லாவும் தெரியுது. வினைப்பதிவை கழிப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க. அது விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கு. அப்போ அந்த பழக்கங்களை நாம மாற்றி அமைக்கணும், மடை மாற்றம் செய்யணும். ஒரு மழை நீர் பொழிந்தால் ஒரு இடத்துல விழுந்ததுன்னா அது ஒரு பாதை போட்டுட்டு ஓடும், பார்த்திருக்கீங்களா? அதை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா எப்போ மழை வந்தாலும் அதே வழியா தான் போகும். இன்னும் அந்த பாதை ஆழமாயி அந்த வழியா தான் போகும். இப்போ அந்த தண்ணி உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல இருந்து. நாம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துக்கு பக்கத்தால அந்த வர்ற தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வர்ற வழியை அடைச்சிட்டு அதுக்கு வேற ஏதோ ஒரு திசையை நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க. இதைய செய்யற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். இதுதான் செயல் மாற்றம். இப்ப நம்மளுடைய பழக்கமும் அப்படிதான். நம்ம பழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் பல ஆண்டுகளா. அப்போ அந்த மடை மாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தற்சோதனைன்னு வச்சுக்கணும். அதுக்கு 2 விஷயம் தேவை. ஒண்ணு அறிவு தேவை, இன்னொன்னு ஆற்றல் தேவை. முதல் விஷயம் அறிவு தேவை. மகரிஷி அதனாலதான் அறிவு திருக்கோவில் கட்டினாங்க. இப்போ மனித சமுதாயத்துல பெரிய பற்றாக்குறையா இருக்கிறது அறிவு தான். அறியாமை என்று சொல்லக்கூடிய அறிவின் வறுமை என்று சொல்வார்கள் மகரிஷி அவர். மனித வாழ்விலே துன்பத்திற்கு காரணம் 3. 1 அறியாமை, 2வது அலட்சியம், 3வது உணர்ச்சி வயம். இது வேணா நீங்க எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பத்திற்கு காரணம் 3 விஷயம்தான். 1 அறியாமை, அதை பத்தி தெரியல. ஒரு உணவுப் பொருளே எடுக்கிறீங்கன்னா அந்த உணவுப் பொருள் எதனால் ஆயிருக்குன்னு கூட தெரியல நமக்கு. சாப்பிடுறோம், அப்புறம் துன்பம் வருது, அப்புறம் வருத்தப்படுறோம். இப்போ முதல்ல அதை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளணும். 2வது அலட்சியம். அறிவையே வளர்த்திட்டாலும் அலட்சியம் ஒண்ணு இருக்கே. தெரியும் நமக்கு எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஆனா அதை சரியா கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அதுல நிறைய அலட்சியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. 3வது உணர்ச்சி வயம். இந்த மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருந்து 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 அது அமைதி நிலையில, உணர்வு நிலையில வர்றதில்லை.
அப்ப இது எல்லாத்திற்கும் தீர்வு நம்முடைய பயிற்சிகள். முதல்ல ஒன்றை பற்றிய அறிவை நாம தெளிவாக வளர்த்துக் கொள்ளணும். இரண்டாவது, ஆற்றல் வேணும் நமக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாசகங்களை நீங்க ரோடுகள்ல பார்த்திருக்கலாம், பெயிண்டிங்ல எழுதியிருப்பாங்க. அறிவாலும் ஆற்றலாலும் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாலும் ஆற்றலாலும் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை. இப்ப நம்ம தற்சோதனையிலையும் அறிவையும் ஆற்றலையும் தான் நாம பயன்படுத்த போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமான விஷயங்கள் தற்சோதனைனா இந்த 4மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புதிய அன்பர்கள்னால நான் சொல்றோம், அதை நோட் பண்ணிக்கலாம் நீங்க. ஒன்று, தன்னை பற்றி சிந்தித்தல். எது தற்சோதனை அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நீங்க ஆல்ரெடி எழுதியிருந்தீங்கன்னா அதை ரீகால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி எழுதிக்கோங்க. இந்த 4 விஷயம்தான் ஞானத்தினுடைய மொத்த விஷயமே. இந்த 4 தான். தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறைகளை உணர்தல். நம்மளை பத்தி யோசிக்கணும் கொஞ்சம். நம்மளோட நிறை குறைகளை நம்ம கொஞ்சம் உணரணும். நம்மகிட்ட இருக்கிற நிறைகளையும் நம்மகிட்ட இருக்கிற குறைகளையும் நம்ம உணரணும். திருத்தம் பெறுவதற்கு வழி வகுக்கணும். மூன்றாவது என்னங்க? மாறுறதுக்கு ஏதாவது ரூட் கண்டுபிடிக்கணும். நிறை இருக்கு குறை இருக்குன்ட்டு அப்படியே இருக்கக்கூடாது. குறைகளை நிறைகளாக மாற்றணும், நிறைகளை இன்னும் உயர்த்தணும். இவ்வளவுதான். நாலாவது, வகுத்த வழியில வாழ்ந்து காட்டணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பயங்கரமான வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. சின்ன சின்ன மாற்றங்களே நம்முடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அந்த வழியில நின்று காட்டணும். தன்னை பற்றி சிந்திக்கணும். இந்த 4மே உங்களுக்கு எப்பவுமே தெரியணும். உங்களோட அகத்தாய்வு நோட்ல இந்த 4மே இருக்கணும். தன்னை பற்றி சிந்தித்தல், தன்னுடைய நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழி வகுத்தல், வகுத்த வழியில வாழ்ந்து காட்டு. இந்த 4 விஷயம். கற்க கசடு அற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நிற்கணும், அதுதான் இங்க முக்கியம். சரி, இப்ப அடிப்படை நான் சொல்லிட்டோம், உள்ள போலாம். இப்ப இந்த தற்சோதனை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க நல்ல உடற்பயிற்சி செய்வீங்க, நல்ல தியானம் செய்வீங்க, நல்லா காயகல்பம் செய்வீங்க. ஆனா தற்சோதனை பெரும்பாலான மக்கள் செய்யறது இல்லை. என் அறிவு கேட்டி நான் முதல் கொண்டு நான் என்னுடைய இதை பார்த்துதான் மக்கள்கிட்ட பார்க்கிறேன். மேக்சிமம் மக்கள் என்னை போல இருக்கிறதுனால நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தும்னு நம்புறேன் நான். ஒரு சிலர் விதிவிலக்கா இருக்கலாம். உடற்பயிற்சி செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், காயல்ப செஞ்சா உயிர் ஆரோக்கியமா இருக்கும். தியானம் செஞ்சா மனம் ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னா இங்க ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஏதோ வந்தோம், ஏதோ கொஞ்சம் ஏதோ பேசுறாங்க, ஏதோ பண்றோம்னு இல்லாம இதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். மகரிஷி சொல்லாத தத்துவங்களே கிடையாது. ஆனா அதை நம்ம எந்த அளவுக்கு புரிந்து உள்வாங்கி அதனுடைய மேன்மை உணர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில பெரிய கேள்வியா மாறுது. அப்போ உடல் பயிற்சி செஞ்சா உடல் ஆரோக்கியம், உயிர் பயிற்சி செஞ்சா உயிர் ஆரோக்கியம்.
மனப்பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம செய்யற தியானத்தை செஞ்சா மட்டுமே மனம் ஆரோக்கியம் அடையாது. அப்படி அடைஞ்சிருந்தா தியானம் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்றது, அந்த உயர்ந்த தெய்வீக குணத்தை பெற்று விட்டார்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்க பல யோகிகளுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கலாம். என்ன பார்க்கலாம்னா, நல்லா தியானம் பண்ணுவாங்க, பயங்கரமா தியானம் பண்ணுவாங்க, ஆனா கோவப்படுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வருதா? விஸ்வாமித்திரர் பல வருஷம் காட்டுக்குள்ள போய் தவம் பண்ணுவார். அப்புறம் வெளியே வந்து கோவப்படுவார். இப்ப நீங்களும் நானும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் காலையிலயும் சாயங்காலம் தவம் பண்றோம், வீட்லயும் ஆபீஸ்லயும் கோவப்படுறோம். சரிங்களா? இப்ப நாமெல்லாம் ஒரு விதத்துல விஸ்வாமித்திரர் மாதிரி வச்சுக்கோங்க. தவமும் பண்றோம், ஆனா கோபமும் பண்றோம். நான் அடிக்கடி இந்த கதையை சொல்லுவேன். ரொம்ப நாள் நீண்ட நாள் என்னை தொடர்ந்து வர்றவங்களுக்கு போர் அடிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம நல்ல விஷயத்தை அடிக்கடி மறந்துற தன்மை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறங்காட்டி உங்களுக்கு புது செய்தியாத்தான் தெரியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், தவம் பண்ணாலே நம்ம இறையுணர்வை பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு விதத்துல சாத்தியம், ஆனா அது 99% சாத்தியம் இல்லை. என்ன அறிவு கட்டி அப்படி தவம் பண்ணாலே இறையுணர்வு பெற்று விடலாம்னா மகரிஷி தற்சோதனைன்னு ஒண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. புரியுது இல்லைங்களா? இப்ப மகரிஷி மனவளக்கலையில 4 அங்கம் சொல்றாரு. நான் இதெல்லாம் முன்னாடி வகுப்புகள்ல ஒவ்வொரு நாள் தனித்தனியே எடுத்தோம். இன்னைக்கு ஒரே ஸ்ட்ரோக்கா எடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு கேட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க, போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரோக்கா எடுக்கிறோம். சும்மா மேலோட்டமா புரிஞ்சுக்கோங்க போதும். மகரிஷி மனவளக்கலையில 4 அங்கங்கள் சொல்றாரு. இதையும் எழுதிக்கோங்க. மனவளக்கலையில 4 அங்கம். முதல் அங்கம் அகத்தவம். ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே அவர் எதுதான் சொல்றாரு? அகத்தவத்தை தான் ஃபர்ஸ்ட் அங்கமா சொல்றாரு. இரண்டாவது அங்கம் அகத்தாய்வு. இது எழுதிக்கோங்க. முதல் 1ன்னு போட்டு அகத்தவம். இந்த ஒரு 3 குறிப்புகள் நமக்குள்ள இருக்கணும். எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது, ஒன்று இந்த அகத்தாய்வுனா 4 ஸ்டெப் என்ன, மனவளக்கலையினுடைய 4 அங்கங்கள் என்ன. ஒன்று அகத்தவம், இன்னொன்று அகத்தாய்வு. இரண்டாவது படி, ஃபர்ஸ்ட் படி அகத்தவம். ஒரு கோயிலுக்குள்ள வீட்டுக்குள்ள போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் படி அகத்தவம். இரண்டாவது படி அகத்தாய்வு, அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. மூன்றாவது படி குணநலப்பேறு. எழுதிக்கோங்க. நான் என்ன எப்படி நான் பின்னாடி நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. குணநலப்பேறு, குணநலப்பேறு. நான்காவது படி முழுமைப்பேறு. நான்காவது படி முழுமைப்பேறு. எழுதிட்டீங்களா? அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. நம்மளோட நோக்கம் என்னன்னா முழுமைப்பேறு. முழுமைப்பேருக்கு தான் இறையுணர்வு, முக்தி, சித்தி, பேரின்பம், பேரானந்தம், என்லைட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர். நம்ம நோக்கம் முழுமைப்பேறு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. சந்தோஷம்ங்கிறது கூட இல்ல, ஆனந்த நிலை, பேரானந்த நிலை. எப்பொழுதும் ஐயா அவங்க சொன்னது போல அது எங்கேயோ இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அதை அடையிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப அந்த முழுமை பேரை அடையிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்குல்ல. பெண்ணின் திருமண வயது 21, ஓட்டு போடணும்னா 18 வயது, வண்டி ஓட்டணும்னா லைசன்ஸ் வேணும். புரியுதா இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு தகுதி வச்சிருக்கிறோம் இல்லையா?
ஸ்கூலுக்கு போகணும்னா இந்த வயசு ஆயிருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்கு. அப்ப அந்த முழுமை பேரான இறைவனை அடையிறதுக்கு எதுப்பா தகுதி? உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? மனவளக்கலைக்கு வர்றதுக்கு ஒரே தகுதி தான். உடல் இருக்கணும், உடல்ல உயிர் இருக்கணும். அவ்வளவுதான் மனவளக்கலைக்கு தகுதி. யாரு வேணா வரலாம். சரிதானுங்களா? மகிழ்ச்சி சொல்றாங்க. கொலை, கொள்ளை, பஞ்சமகா பாதகங்கள் செய்வேரோனும் வாங்க. உங்களையும் அன்புடனே ஏற்று தீட்சை கொடுக்கின்றோம் மகிழ்ச்சி சொல்றாங்க. மனவளக்கலைக்கு தகுதி உடலும் உயிரும் இருக்கணும். அவ்வளவுதான். ஆனா இறைவனை அடையிறதுக்கு தகுதி குணநலப்பேறு இருக்கணும். குணநலப்பேறுங்கிறது என்னன்னா, நற்குணங்களை நம்முடைய தன்மையாக நாம பெற்றிருக்கோம். இறைவன்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. நற்குணத்தினுடைய வெளிப்பாடு தான். வேற ஒண்ணுமே கிடையாது. இறைத்தன்மைங்கிறது அன்பும் கருணையுமான வெளிப்பாடு. அன்பும் கருணையும் நற்குணங்களுடைய உச்சகட்டம். அதுக்கு மேல ஒண்ணும் நற்குணம் இல்லை. நீங்க அன்பா இருந்தாலே பொறுமையா இருப்பீங்க. அன்பா இருந்தாலே மகிழ்ச்சியா இருப்பீங்க. அன்பா இருந்தாலே எதிர்பார்ப்பற்று இருப்பீங்க. நீங்க அன்பா இருந்தாலே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனதோடு இருப்பீங்க. சரிதானுங்களா? அப்ப அன்புங்கிற ஒரு தன்மைக்குள்ள, கருணைங்கிற ஒரு தன்மைக்குள்ள எல்லா நற்குணங்களும் அடங்கும். இப்ப இறைவன் எப்பேற்பட்ட தன்மை கொண்டவன்னா அன்பும் கருணையுமானவன். அப்படிதான் நம்ம படிச்சிருக்கிறோம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்னு சொல்றோம். அப்ப அந்த அன்பும் கருணையுமான தன்மையை நாம அடையணும். அது எங்க இருக்கு? கடவுள் நமக்கு உள்ளேயே இருக்கு. வெளியில்ல. இதுதான் பியூட்டி. நமக்கு உள்ளேயே இருக்கிற, இன்னும் சொல்ல போனா நாமவே இருக்கிற அந்த தன்மையை நாம் அடையிறதுக்கான தகுதி நம்மை நற்குணவான்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுளை அடையிறதுங்கிறது என்னவோ ஏதோ எப்படியோ அப்படியெல்லாம் இல்லை. நாம நற்குணவான்களாக மாறிட்டோம்னா கடவுள் தன்மை நம்ம அடைந்துடலாம். நான் அதுக்கு பழைய இதுல ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பேன். அந்த ஒரு படம் ஒண்ணு வந்தது, மகாமுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன், நான் வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன் வேணாம். மகாமுனி படம். அதுல ஆர்யா நடிச்சிருப்பாரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சீன், அவர் ஒரு டபுள் ஆக்ட். அதுல சாமியார் மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை அடிக்கடி நீங்க போட்டு பாருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துல மொத்த பிரபஞ்ச இயற்கை தத்துவத்தையும் அவர் சொல்லி போடுவார். டைரக்டர் நல்ல திறமையான நபர். கடவுளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும், ஹீரோயின். இவரு பட்டையும் கொட்டையும் போட்டிருப்பாரா? இவர்கிட்ட இன்டர்வியூ மாதிரி கேட்பாங்க, கடவுள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. கடவுள் பத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். நான் என்னோட புரிதல் இருந்து ஒண்ணு சொல்றேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சென்டென்ஸ் பேசுவார். மொத்த ஞானத்தையும் அந்த ஒரு சென்டென்ஸ்ல பேசிடுவார். முதல்ல மனிதன் விலங்குகள் போல சுத்திட்டு இருந்தான். காடுகள்ல அவனுடைய தேவை உணவு, பால் உணர்வு ரெண்டும் தான். அப்புறம் அறிவு வளர்ச்சி பெற்று இயங்குறப்போ அவனுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்தது. அதற்கூடவே நிறைய பிரச்சனைகளும் உருவாச்சு. கோபம், பொறாமை, வெறுப்பு, சண்டை, இதெல்லாம். அப்ப இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அவன் யோசிச்சப்ப, அந்த அறிவுல சிந்தனையில உயர்ந்தவங்க ஊருக்கு நடுவுல ஒரு இடத்தை ஒதுக்கி, அந்த இடம் தெய்வீகமா அதை செய்து, கெட்டு போனவங்கெல்லாம் அங்க போய்
நாம ஏன் கெட்டு போனோம், எப்படி கெட்டு போனோம், அப்படி எல்லாம் சிந்திச்சு தன்னுடைய தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உதிர்த்து விட்டுட்டு அந்த தெய்வீகமான கடவுள் தன்மைய அடைந்தாங்க. அதற்காகத்தான் அந்த கோவில் உருவாக்கப்பட்டது. அப்படிங்கிற ஒரு விளக்கம் அங்க குடுப்பாங்க. ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். நான் அத அப்படியே சொல்லல. உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். நீங்க பாருங்க. 1க்கு 10 முறை பாருங்க. அதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கு. இப்ப கடவுள் தன்மைங்கிறது எங்கேயோ போய் அடையறது இல்ல. எனக்குள்ளேயே அடையறது. ஏன் எனக்குள்ள இருக்கிற அந்த தன்மைய நான் அடையல அப்படின்னா, இப்ப நீங்க போர் போடுவீங்க. போர் போடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன். போர் போடுவீங்க. மேல பைப்பு மட்டும் வச்சா தண்ணி வருமா? தண்ணி இருக்கு. எங்க இருக்கு? ஆழத்துல இருக்கு. 500 அடியில இருக்கு. 1000 அடியில இருக்கு. என்ன பண்றோம்? போர் போடுறோம். போர் போட்டு இறக்குறோம். இறக்குனா எடுத்தோனே தண்ணி வருதா? மேல மண்ணு வருது, கல்லு வருது, பாறை வருது, குப்பை வருது. இன்னும் என்னென்னவோ இருக்கோ எல்லாமே வெளிய வருது. கடைசியா தண்ணி வருது. அப்படி நமக்குள்ள இறைத்தன்மை இருக்கு. அதற்கு மேல நிறைய லேயர்ஸ் இருக்கு. லேயர்ஸ். என்ன சொல்றது தமிழ்ல? நிறைய படிமங்கள் அப்படியே படிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ ஆழத்துல அந்த தன்மை இருக்கு. ஆனா மேல லேயர்ஸ் இருக்கிறங்காட்டி அந்த லேயர்ஸோட தன்மை தான் நமக்கு தெரியுதே தவிர கடவுள் தன்மை தெரியல. இப்ப அந்த லேயர்ஸ கிளீன் பண்ற ப்ராசஸ் அதுதான் அகத்தாய்வு. லேயர்ஸ கிளீன் பண்றது தான் குணநலப்பேறு. அப்ப குணநலப்பேறுங்கிறது நற்குணங்களை மட்டுமே கொண்ட மனிதர்களாக நாம் மாறணும். அது எனக்கு இன்னும் பெருசா கஷ்டமா தெரியல. நாம் அதுக்கு முயற்சி தான் எடுக்கல. ரொம்ப ஈஸியான செயல் தான். முயற்சி எடுத்தா ரொம்ப ஈஸியான செயல் தான். நேத்திக்கு அவங்க சொன்னது போல ஒரு கேள்வி கேட்டாங்க. நல்ல கேள்வி. ஏங்கய்யா நாய்க்குள்ள நாய்த்தன்மை அப்படியே வெளிப்படுது. ஆட்டுக்குள்ள ஆட்டினுடைய தன்மை அப்படியே வெளிப்படுது. தாவரத்துல தாவரத்தினுடைய தன்மை அப்படியே வெளிப்படுது. மனுஷன்ட்ட ஏன் மனுஷனோட தன்மை வெளிப்படல? மனிதன் தெய்வீகமானவன் தானே, ஏன் வெளிப்படல? அப்படின்னா, நமக்கு ஒண்ணு சொல்லிக் குடுத்திருந்தா நல்லா சொல்லிக் குடுத்திருக்கணும். இல்லைன்னா சொல்லிக் குடுக்காமயாவது விட்டுருக்கணும். இந்த குருடனுக்கு குருடன் வழிகாட்டுவான் பாத்தீங்களா? அந்த மாதிரி அத்தனையுமே நமக்கு தப்பா போதிச்சுட்டாங்க. மனிதனுக்கு அடிப்படையே கல்விதான். கற்றுக்கொள்றபடி வாழ்றோம். பார்க்கிறோம், வாழ்றோம். உலகம் எப்படி இருக்கோ அப்படி நாம இயங்குறோம். உலகம் சொல்றத நம்புறோம். அப்ப நமக்கு போதிக்கப்பட்டதே தவறா இருக்கு. எல்லாமே வாழ்க்கை பற்றிய போதனைகளே தவறா கூட இல்ல, நேர்மாறா இருக்கு. இந்த பக்கம் போன்னு சொல்றதுக்கு ஆப்போசிட்ல போன்னு சொன்ன மாரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்ப நேர்மாறா நமக்கு பதிய வச்சுட்டாங்க. இப்போ மகான்கள் என்ன பண்றாங்க? அத மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அதான் இது கொஞ்சம் அதிக வேலையா இருக்கு. அதனால மகரிஷி சொல்லுவாங்க, குழந்தைகளை, அறிஞர்களை, ஞானிகள் கிட்ட குடுத்து வளர்த்திட்டீங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயமே இல்ல ஞானம் அடையறது. நம்ம சண்டையிலிருந்து, உடல் பிரச்சனையிலிருந்து, மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுறது இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இல்ல. இறைவனுடைய படைப்புல உச்சகட்ட படைப்புக்கு அது எளிமையான விஷயம். ஆனா நமக்கு என்ன சொல்றது? வளர்ப்பு சரியில்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. பொதுவா நம்மள வளர்த்துன விதம் சரியில்ல. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்ப தப்பு தப்பா சொல்லி சொல்லி வளர்த்திட்டாங்க. நாம தப்பு தப்பா வளர்ந்து நிக்கிறோம். இப்ப அந்த தப்ப சரி பண்றதுக்கான ஒரு முயற்சி. தப்பா வளர்த்திட்டாங்கன்னா, உடனே அம்மா, அப்பா மேல குற்றம் இல்ல. அவங்களையே தப்பா தான் வளர்த்துனாங்க. அப்ப தாத்தா, பாட்டி மேல குற்றம் இல்ல. அவங்களையே தப்பா தான் வளர்த்துனாங்க. சார் யாரு தப்பு சார்? மொத்த மனித சமுதாயத்தோட தவறு. சரிதானுங்களா? அல்லது இறைவனுடைய தவறுன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப அதை புரிந்து கொள்ளணும்.
இப்போ அந்த நற்குணங்களை பெறுவதற்கு மகரிஷி அவர்கள் ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் அகத்தாய்வு பயிற்சி. நம்முடைய அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. அகம்னா என்ன? உள்ளம், மனம். அதுல என்ன இருக்கு? குணம். சரிதானுங்களா? அப்ப நம்மளுடைய கேரக்டர், இந்த மனதை நாம் என்ன பண்றோம்? அகத்தை ஆய்வு செய்கிறோம். ஆய்வுனா தெரியும்ல, கீரை ஆஞ்சு போடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லதெல்லாம் எடுத்து குப்பையில போட்டு, புழு பிடிச்சதெல்லாம் எடுத்து சட்டியில போட்டு வறுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இல்லையா? மாத்தி சொல்றேனா? சரி. சமையல் செய்யறப்ப தெளிவா செய்யறோம். மனதுல செய்யறப்ப ஆப்போசிட்டா செய்யறோம். சமையல்ல நல்லதெல்லாம் எடுத்து தான் சட்டியில போடுறீங்க. புழு பிடிச்சதெல்லாம் எடுத்து தான் வெளிய போடுறீங்க. ஆனா நம்ம மனதுல பாருங்க, நாம நல்லது அப்படின்னு செய்யறதெல்லாம் தூக்கி வெளிய போட்டுருவோம். உண்மை நல்லதா? ஆமா, பேச மாட்டோம். பொறுமை நல்லதா? ஆமா, இருக்க மாட்டோம். ஈகை நல்லதா? ரொம்ப நல்லது. ஆனா குடுக்க மாட்டோம். சரி, இத பண்ணாட்டி பரவால்ல. பொய் தப்பா? ஆமா, பேசுவோம். கோபம் கெட்டதா? ஆமா, படுவோம். பற்று ரொம்ப கெட்டதா? ஆமா, வச்சிருப்போம். கீரை தூக்கி போட்ட மாதிரி குணங்கள தூக்கி போட முடியாது. உலகத்திலேயே மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது இங்க சேலஞ்சு. அதை விட பெரிய சேலஞ்சு நம்ம கேரக்டர் மாத்துறது. நீங்க இதைய சாதாரணமாவும் எடுக்கலாம். ஆனா சாதாரணம் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. மகரிஷி வந்ததுக்கு அப்புறம் இது சாதாரணமாயிருச்சு. ஆனா இது சாதாரணமானதல்ல. கோபம்ங்கிறது இன்றோ நேத்தோ உங்ககிட்ட என்கிட்ட வரல. எப்ப இருந்து வருது தெரியுங்களா? எங்க அப்பாட்ட இருந்து, என் தாத்தாட்ட இருந்து, என் கொள்ளு தாத்தாட்ட இருந்து, என் எள்ளு தாத்தாட்ட இருந்து, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான மனித ஜென்மங்களா, அதுக்கு முன்னாடி 4 அறிவு விலங்குகளா, அதுக்கு முன்னாடி 5 அறிவு விலங்குகளா, 4 அறிவு ஊர்வன, 3 அறிவு பூச்சிகள், 2 அறிவு புழுக்கள். தாவரத்துக்கு கோபம் வராது. ஆனா தாவரத்திலிருந்து என்னைக்கு புழு வந்ததோ அதுக்கு கோபம் வரும். புழுவிலிருந்து வந்திருக்கிற ஒரு தன்மை கோபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை ஆயிரம் 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 லட்சம் கோடி ஜென்மங்களா உங்ககிட்டயும் என்கிட்டயும் கோபம் இருக்கு. ஏதோ கோபம் போகணும்னு முதல்ல போகணும் தான், முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் அதான் அதை பற்றி அறிவை நான் சொல்றேன். கோபம் போகணும்னா நீங்க முதல் விஷயம், நீங்க கோபப்படுறீங்கன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு அடுத்தது அதை அக்செப்ட் பண்ணணும். ஆமா, நான் கோவப்படுறேன். கரெக்ட்டு. இது நானா படல. இயற்கையா என்கிட்ட இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நீங்க கோபத்தை ஏற்றுக்கொள்ளாம உங்ககிட்ட இருந்து கோபத்தை போக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அதை பத்தி எல்லாம் பேசுவோம். அப்போ இந்த குணநலப்பேறு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டு இந்த இதை நிறைவு செய்வோம். 2 விஷயம். ஒன்று, கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத யுத்தம் நடக்குது, நடக்க போகுது. துரியோதனன்ட்ட யாரோ சொல்றாங்க, அது வேண்டாப்பா, விட்டுரு, அவங்களுக்கு தேவையானது மட்டும் கொடுத்துரு. சரிதானுங்களா? 7 நாட்டு கேட்கல. சரிதானா? வேற என்னதான் அவங்க கேட்கறாங்க? ரொம்ப என்ன கம்மியா கேட்கறாங்களோ அதை மட்டும் கொடுத்துட்டு அவரு காம்ப்ரமைஸே பண்ண முடியல. கடைசி காம்ப்ரமைஸுக்கு யார போக சொல்றாங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா போக சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் கடவுள். கடவுளை போய் சொல்றாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அந்த துரியோதனன் கேட்டுருவான் இல்லையா? இவ்வளவு பிரச்சனை வராதே, உயிர் சேதம் நடக்காதே அப்படின்னு சொன்னதுக்கு கிருஷ்ண பரமாத்மா டென்ஷன் ஆயிட்டாராம். கிருஷ்ணர் டென்ஷன் ஆயிட்டார். ஏய், போய் மரியாதையா போருக்கு தேவையானதை பார்.
நான் போர் பண்ணியாவது அவனை ஜெயிச்சு கொடுத்துருவேன். ஆனா அவன் கேரக்டரை மாத்த சொன்ன அது என்னால முடியாது. புரியுதா இல்லைங்களா? கடவுளுக்கே ஒரு விஷயம் முடியாதுன்னா அது ஒருத்தனோட கேரக்டர் மாத்துறது தான். அவனா நினைச்சாதான் முடியும், கடவுளா நினைச்சாலும் முடியாது. அப்போ நம்மளோட கேரக்டரை நாம மாத்துறதுக்கான முயற்சியில இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறோம். அந்த புரிதலோட நீங்க இருங்க. இது பெரிய விஷயம்தான், ரொம்ப பெரிய விஷயம். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறதுல சாதாரண விஷயம் இதை கூட கம்பேர் பண்றப்ப. நீங்க அழகா இருக்கிறது, நீங்க ரொம்ப படிச்சிருக்கிறது, இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப இந்த குணநல பேருக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு தூசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தூசு. இந்த குணநல பேர் மட்டும் வந்துருச்சுன்னா நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, மகிழ்ச்சி இருக்கே, அது மிகப்பெரிய விஷயம். அதைத்தான் மகான்கள் போராடி அடையிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு, புத்தர்ல இருந்து, ஜீசஸ்ல இருந்து, நபிகள்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அடையினாங்கன்னா அது அவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம். இப்ப நாமளும் அந்த முயற்சியில இறங்கி இருக்கிறோம். சரி, இப்போ குணநலப்பேருங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதற்கானது அகத்தாய்வு பயிற்சின்னு நம்ம சொன்னோம். இன்னொரு கதை, ராமனும் ராவணனும் 2 பேரும் தவம் பண்ணுவாங்க. யார் நல்லா பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ராவணன் ரொம்ப நல்லா பண்ணுவார். எப்படி தவம்னா சிவனுக்கு நிகரான தவம் பண்ணுவாராம். அதனாலதான் ராவணனுக்கு பேரு ராவண ஈஸ்வரன் பேரு. ஈஸ்வரனுக்கு நிகரான தவம் செய்யக்கூடிய ஒரு தவசாலி. அப்ப ஏன் அவர் தப்பு பண்ணாரு? தவம் இருந்தது, அங்கே தற்சோதனை இல்லாமல் போனது. புரியுதா இல்லைங்களா? தவமும் தற்சோதனையும் 2 தண்டவாளத்துல 2 ட்ரெயின்ல தண்டவாளத்துல 2 இரும்பு பாதை போல. ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருந்து அதனால பிரயோஜனம் இல்லை, அது தப்பாவும் போயிடும். சிலர் என்ன பண்றாங்க, தவம் பண்ணாம தற்சோதனை பண்றாங்க. தவம் பண்ணாம தற்சோதனை பண்ணீங்கன்னா நல்லதுன்னு தெரியும், கடைபிடிக்க முடியாது. மனதிற்கு உறுதி இருக்காது, ஆற்றல் இருக்காது, நுட்பம் இருக்காது, சக்தி இருக்காது, நினைச்சதை நினைச்சபடி நிக்க முடியாது. அப்ப தவம் கெட்டதா? தவம் கெட்டதில்ல. தவம் என்ன பண்ணும்? தவம் நம்மளுடைய மனதை சக்திப்படுத்தும், ஆற்றல் படுத்தும், நுட்பப்படுத்தும். மாற்று கருத்தே கிடையாது. வில்லுல அம்ப பூட்டி நல்லா இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி ஃபோர்ஸ் ஆகுமா அம்பு? ஆமா, ஃபோர்ஸ் ஆகும். இதுதான் மெடிடேஷன். விட்டா எங்க போகணும்? எங்க போகணும்? எங்க போய் குத்தணும்? ஆள் மேல குத்தி சாகடிக்கணுமா? இல்ல நம்மளை கொல்ற ஏதாவது ஒரு விலங்கினத்து மேல உட்கார்ந்து உயிரை காப்பாத்தணுமா? இந்த விடுறப்ப ஒரு குறி இருக்கு பாத்தீங்களா? எங்க விடணும்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவு தான் தற்சோதனை. புரியுதா உங்களுக்கு? அம்ப இழுத்து பிடிச்சிட்டீங்க, ஆற்றலோட இருக்கு. அதை விட்டா எதை பார்த்து விடணும்? குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை ஒக்கும் மனிதன் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. துப்பாக்கி தோட்டா பவர்ஃபுல் தான், போட்டா டப்புன்னு போயிடும். எங்க பார்த்து சுடணும்? ஆளை பார்த்து சுட்டுட்டா ஆள் போயிடுவான். அப்ப ராமன் தவம் பண்ணாரு, ராவணனும் தவம் பண்ணாரு. ராவணன் தற்சோதனை செய்யல. புரியுதா இல்லைங்களா? அதனால் அவருடைய தவசக்தி தவறான வழிகளிலே பயன்பட்டது, ஆணவமானது. நிறைய பேர் நீங்க புராண கதைகள்ல அசுரர்கள் தேவர்களை நீங்க பார்த்திருக்கலாம். அசுரர்கள் தவம் செய்தார்கள், அசுர சக்தி பெருகியது. தேவர்கள் தவம் செய்தார்கள், தெய்வ சக்தி பெருகியது. அசுரர்கள் யாருமே தவம் செய்து தெய்வ சக்தியை பெருக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அடிப்படை உணர்ந்தா தான் நீங்க இந்த அகத்தாய்வுல ஆழ்ந்து செல்ல முடியும். தவத்தை மட்டும் பண்றதால எந்த பிரயோஜனம் முழுமையா அடைய முடியாது. இன்னும் ஒரு விதத்துல தவம் மட்டும் செய்யறது தீமையாக கூட போயிடும். நீங்க தவம் அதுக்கு பண்ணாமையே இருக்கலாம். தவம் பண்ணீங்கன்னா மனதுக்கு சக்தி வந்துடும்.
சக்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த சக்தியை நீங்க சரியா பயன்படுத்தல, தப்பா பயன்படுத்துனீங்கன்னா தவறா போயிடும். விஸ்வாமித்திரர் வெளியே வந்து என்ன பண்ணுவாரு? எவனா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பான். நீ கல்லா போகும்போது அவன் கல்லா போயிடுவான். இவர் தவம் பண்ணினா அவன் கல்லாவாவது போயிருக்க மாட்டான். எரிஞ்சு போனா எரிஞ்சு போயிடுவான். கொக்க பார்த்தார் கொங்கணவர், அது தீப்பற்றி எரிந்தது. அவர் தவம் பண்ணலைன்னா அது கொக்காவது பொழைச்சு போயிருக்கும். கொக்கு எச்சம் போடுறது கீழேன்னு பார்த்தா கூட கீழே எவன் போறான் யார் போறான்னு. அதை எச்சம் போட்டுதாம இவரு கோபம் தாம பார்த்தாராம எரிஞ்சிருச்சாம. இதுக்கு தவமே பண்ணாம இருக்கலாமே. உயிரை கொல்றக்கா தவம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தற்சோதனை செய்யாத தவம் தற்கொலைக்கு சமம். இது எப்பவுமே உங்க மனசுல வார்த்தை இருக்கணும். தற்சோதனை பண்ண முடியலன்னா தவம் பண்ணாதீங்கன்ற நானு. நீங்க போடுற சண்டை 1ஓட 2ஓட நின்னு போயிடும். தற்சோதனை பண்ணிட்டீங்க, தவம் மட்டும் பண்ணிட்டு தற்சோதனை பண்ணாம விட்டீங்கன்னா உங்க ஆற்றலும் சக்தியும் உங்களையே அழிக்குங்கிறாங்க. ஒரு செய்தி சொல்லி நிறைவு பண்றேன். இன்னைக்கு உங்களுக்கு தற்சோதனைக்கு ஒண்ணும் இல்லை, செய்தி தான். இந்த புரிதல் வேணும் உங்களுக்கு. முதல்ல புரிதல் வந்துருச்சுன்னா தான் நாம தொடர்ந்து பயணிக்க முடியும். இல்லாட்டி ஏனோ தானோன்ட்டு போயிட்டு இருக்கோம். அது வயல், நெல்லு வயல், இல்லாட்டி ஏதோ ஒரு விவசாயம்னு வச்சுக்கோங்க. விவசாயத்துக்கு நிலத்தை பண்படுத்துறீங்களா? நல்லா பண்படுத்துவீங்க இல்லையா? விவசாயத்துக்கு நிலத்தை பண்படுத்துவாங்க. பண்படுத்தி விதை விதைச்சிட்டு தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா? தண்ணீர் ஊற்றுவாங்க இல்ல? சரி, தண்ணி ஊற்றி விட்டுட்டீங்க. ஒரு 10 நாள்ல என்ன வரும்னா செடியும் வரும், அது கூட சில களைகளும் வரும். புரியுதா இல்லைங்களா? செடியும் வரும், கூட களையும் வரும். இப்போ அங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. நீங்க தவம் பண்றது தண்ணி ஊத்துற மாதிரி. தவம் போயிட்டே இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்கும். எங்க? அந்த விவசாய காட்டுக்குள்ள போகும். அது நீங்க வச்ச விதையை மட்டுமா வளர்த்தோம்? சொல்லுங்க. நீங்க விதை மட்டும்தானே வச்சீங்க, அது மட்டுமா வளரும்? நீங்க கஷ்டப்பட்டு நிலத்தை பண்படுத்தி விவசாயத்துக்கு போய் விதையெல்லாம் வச்சுட்டு வந்தா ஒரு விதை வச்சது இடத்துல 10 களை வந்து நிற்கும். நாம வச்சது விதை மட்டும்தான், ஆனா களை தானா வரும். இப்போ அங்க ஒரு வேலை நடக்கும் வயக்காட்டுல, களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் தற்சோதனை. தண்ணி பாய்ச்சறது தவம், களை எடுக்கிறது தற்சோதனை. நீங்க ஒரு விவசாயி தண்ணி பாய்ச்சி விட்டுட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, களை எடுக்காம விட்டாருன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு 10 நாள் 20 நாள்ல அந்த களை பயங்கரமா வளர்ந்து போயிடும். அந்த செடி உள்ளேயே நிற்கும், செடியை மூடிரும், செடி அழிஞ்சு கூட போயிடும். அது போல நம்ம தவம் பண்றோம், தண்ணி ஊத்துறோம், உள்ள இருக்கிறதுல நம்ம கிட்ட செடியும் இருக்கும், களையும் இருக்கும். நம்ம கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. செடிங்கிறது நல்ல தன்மைன்னு வச்சுக்கோங்க, நல்ல குணம், நல்ல எண்ணம், சொல், செயல், இதெல்லாம் செடி. கெட்ட எண்ணம், கெட்ட சொல், கெட்ட செயல், கெட்ட குணங்கள் எல்லாம் களை. நம்ம கிட்ட ரெண்டும் இருக்கா? ரெண்டும் இருக்கு. எது நிறைய இருக்கு? கெட்டது நிறைய இருக்கு. அப்ப நீங்க தவம் பண்ணி என்ன பண்றீங்க? சக்தி கொடுக்குறீங்க உங்க மனசுக்கு. உங்க மனசுல என்ன இருக்கு? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப நீங்க கொடுக்கிற தவ சக்தி நல்லதுக்கும் போகும், கெட்டதுக்கும் போகும். போகுமா போகாது? தண்ணி செடிக்கு மட்டும் போகாது, களைக்கும் போகும். அதுக்கு செடி களைங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அது தண்ணி, அது உரம், அது போயிட்டே இருக்கு. அது போல நாம தவம் மட்டும் பண்றவங்களா இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல சக்தியும் வளரும், கெட்ட சக்தியும் வளரும். எந்த சக்தி அதிகமா இருக்குதோ அது அபரிமிதமா வளரும். இப்படி சொன்னா புரியும். திருடன் தவம் பண்ணா நல்லவன் ஆக மாட்டான், நல்லா திருடுவான், டெக்னிக்கலா திருடுவான், மாட்டிக்காத மாதிரி திருடுவான், நுட்பத்தோட திருடுவான். கோபம் வர்றவன் தவம் பண்ணா பயங்கரமா கோபப்படுவான். கவலைப்படுறவன் தவம் பண்ணா பயங்கரமா கவலைப்படுவான். பொறாமப்படுறவன் தவம் பண்ணா பயங்கரமா பொறாமப்படுவான். புரியுது இல்லைங்களா? இவ்வளவுதான் செய்தி.
இதை மனசுல வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஐயோ என்னையா தவத்துல இத்தனை கஷ்டமா? இல்ல இல்ல கஷ்டம் இல்ல. இப்ப தவத்தை விட்டுறலாமா? தவத்தை விட்டுட்டா ஒண்ணுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கத்திய சாண தீட்டுற மாதிரி தவம், கெட்டதை வெட்டுறது மாதிரி தற்சோதனை. சாணம் பிடிக்காம வெட்ட முடியாது உங்களால. ரெண்டுமே வேணும். சாணையும் பிடிக்கணும், வெட்டவும் செய்யணும். சாணம் பிடிக்காம வெட்டினீங்கன்னா வெட்ட முடியாது. சாணம் பிடிச்சிட்டு கண்டதை வெட்டினீங்கன்னா களை வெட்ட முடியாது. தவம் கத்தி சாணம் பிடிக்கிற மாதிரி சொன்னேன்ல, அந்த கத்தி வச்சுட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையும் காப்பாற்றலாம், வயிற்ற குத்தி ஒருத்தனை கொலையும் பண்ணலாம். மனசில் வச்சுக்கோங்க. தவத்தினுடைய சக்தியை கொண்டு உலகத்தை காப்பாற்றவும் செய்யலாம், அதே உலகத்தை அழிக்கவும் செய்யலாம். தவம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது மகரிஷி எல்லாத்துக்கும் கொண்டாந்து போட்டாங்க. முதல்ல தவம் எல்லாத்துக்கும் கொடுக்கல. முதல்ல தவம் ரொம்ப நியமங்கள் விதிகள் நிறைய வச்சாங்க. ஏன்னா தவத்தோட பவர் தெரியும் அவங்களுக்கு. இதை கொடுத்தா அவன் என்ன வேணா பண்ண முடியும். அட்டமா சித்துக்கள் கைகூடும், அவன் சக்தி அபரிமிதமா ஆகும். அதனால நியமங்கள்னு நிறைய போட்டு உடலை மனதை எல்லாம் பக்குவப்படுத்தி அப்புறம் 7வது ஸ்டேஜ் தான் தியானமே கொடுத்தாங்க. ஆனா மகரிஷி இன்னைய காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் கொடுத்தா யாரையும் திருத்த முடியாதுன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ரூட்டை மாத்திட்டார். நியமங்களை பின்னாடி போட்டார். நியமங்கள் தான் அகத்தாய்வு. புரியுதா உங்களுக்கு? நியமங்கள்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இந்த ரெண்டையும் கரெக்டா இருக்கிறவனுக்கு தவம் கொடுங்கன்னு நாங்க முதல்ல. மகரிஷி என்ன சொல்றாரு, இது ரெண்டா கரெக்டா வச்சிருக்கிறவனுக்கு தவமே தேவையில்லை, முதல் தவத்தை கொடு, அப்புறம் அதை சரி பண்ணிக்கலாங்கிற. அதனால முதல் அகத்தவத்தை வச்சு 2வது அகத்தாய்வு வச்சார். இப்ப அந்த வழியில தான் நம்ம நிக்கிறோம். சரி, இந்த அளவோட இந்த தற்சோதனையுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை, அமாவாசை. இன்னைக்கு சாயங்காலத்திலிருந்து அமாவாசை, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும். நாளைக்கு அமாவாசையா இருக்கிறதுனால நாம பஞ்சபூத நவர்தவம் பண்ணுவோம் மதியத்துல. சரிங்களா? ரிலாக்ஸேஷன் கட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி போனால் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். கொஞ்சம் மாற்றிட்டு இன்று மாலை, நாளை காலை, நாளை மதியம் 3 நேரமே பஞ்சபூத நவர்தவம் பண்ணலாம். அமாவாசையில் நல்லா அந்த சக்தி உள்வாங்கிக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நான் கொடுப்பேன். அது நீங்கள் நாளைக்கே பண்ணுறதுக்கும் நேரமும் கொடுப்பேன். அது நம்ம அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, அப்புறம் மண்டேக்கு இது ஏதாவது ஒரு டவுட் செஷனுக்கு இது வைக்கிறேன்னா உங்களுக்குள்ள ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் நம்ம கேட்டுக்கலாம். சரிங்களா? நிறைய பண்ணிக்கலாமா? மகிழ்ச்சி. இப்போ எதுவுமே பேச முடியாதுமா. இப்போ யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செஞ்சிருவோம். கண்களை மூடி தியான நிலைக்கு வந்துடுங்க. சொன்ன விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. பேசியிருக்கிறோம் நல்லா இருக்குதுன்ட்டு விடாம தற்சோதனையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் சிந்திங்க. நாளைக்கு மற்ற விஷயங்களை பார்ப்போம். உலக நல வாழ்த்து பாடுற வரைக்கும் உள்ளே இருக்கணும். உங்களுக்கு கண்டிஷன் 1:30க்கு முடிக்கணும். எனக்கு கண்டிஷன். நான் தான் ஒரு 5 நிமிஷம் எச்சா எடுத்துட்டேன். சரி, உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நம்ம குரூப்ல யாராவது இல்லாதவங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லிங்கை தொட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல எனக்கு இந்த லிங்கை தொட தெரியாது சார், சேட்ல போட்டிருக்காங்க, தெரியாது அப்படின்னா சேட்ல உங்க நம்பரை பதிவு பண்ணுங்க. நீங்க குரூப்ல நாங்க ஆட் பண்ணிக்குவோம். நிறைவு செய்து கொள்ளலாம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.